ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி இன்றைக்கி 166 பாயிண்ட் டவுன் சைடு ஒன் சைடு ரேலியாக இருந்தது. இதுக்கு என்ன காரணம், ட்ரெண்டிங் ஒய் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வழக்கம் போல் என்னோடய மாஸ்டர் எக்ஸல் சீட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன சொல்லுதுனாக்க, கால் ஒய் பாருங்கள் 11 லட்சம் சம்திங் கான்ட்ராக்டும், புட்டு ஒய் பாருங்கள் 2,79,000 சம்திங் கான்ட்ராக்ட் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ புட் சைடு காட்டிலும் கால் சைடு தான் அதிகமான நியூ ரைட்டர் உள்ளே வந்திருக்காங்க. இதுவும் ஒரு காரணம். அதேமாரி இன்றைக்கி நிஃப்டி இறங்கிறதுக்கு நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி செல்லிங்க்கு முக்கியமான காரணம் டிசிஎஸ் வந்து நிஃப்டி செல்லிங் ஆகிறதுக்கு 18 பாயிண்ட் காரணமாக இருந்திருக்கு. அதேமாரி பாருங்கள் ஐசிஐசி பேங்க் வந்து 10 பாயிண்ட்டும், M&M 10 பாயிண்ட்டும், ரிலையன்ஸ் 10 பாயிண்ட்டும், இந்தமாரி இந்த ஸ்டாக்கெல்லாம் நிஃப்டி இறங்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதேமாரி நிஃப்டி இறங்காமல் பையிங் ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து வெறும் 5 பாயிண்ட் மட்டும் ஏறத்துக்கு உதவியாக இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், ஹிண்டல்கோ இதெல்லாம் வந்து நிஃப்டி பாசிட்டிவாக போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. நிஃப்டி நெகட்டிவாக போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அண்ட் ஐசிஐசி பேங்க் அண்டு M&M அண்டு ரிலையன்ஸ் இது எல்லாமே நிஃப்டி இறங்கிறதுக்கு முக்கிய கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஓஐ பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் நிஃப்டியோட ஆப்ஷன் சைன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். இந்த இடத்துல பாருங்கள் சேஞ்ச் ஓஐயை வந்து மார்க் பண்ணுறேன். கால் சைடு பாருங்கள் எல்லாமே நியூ ஓஐ உள்ளே வந்திருக்காங்க. அதே புட் சைடு பாருங்கள் இந்த மணியில் எக்ஸிட் ஆகிருக்காங்க. அவுட் ஆஃப் த மணியில் கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளே வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த மணியில் நிறையா ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதுக்கும் அடுத்ததாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கும்போது கூட பாருங்கள் கால் சைடு அதிகமான ஓஐ உள்ளே வந்திருக்காங்க. புட் சைடு ரொம்ப கம்மியான ஓஐ தான் இருக்குது. அதுதான் என்னோட மாஸ்டர் எக்ஸல் சீட்லேயுமே சொல்லுது. சேம் கண்டென்ட் தான். அடுத்ததாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள் 25,000 கால் ஆப்ஷன், அதுக்கும் அடுத்தபடியாக 25,100 கால் ஆப்ஷன், அதுக்கும் அடுத்தபடியாக 25,50 கால் ஆப்ஷனில் அதிகமான நியூ ஓஏ உள்ளே வந்திருக்காங்க. புட் சைடு பாருங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கும் அடுத்தபடியாக ட்ரெண்டிங் ஓஏ பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ட்ரெண்டிங் ஓஏ ஓப்பன் பண்ணக்கல இந்த கிராஃபில் பாருங்கள் நமக்கு பார்த்த உடனே ஈஸியாக புரியும். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது புட் ஓஏ தான் அதிகமாக இருந்திருக்கு, கால் ஓஐ கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. புட் ஓஐ குறைய ஆரம்பிச்சிருக்கு, கால் ஓஐ ஹையஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒன் சைடாக போயிருக்கு. அதுக்கும் இடையில எந்த இடத்துலையுமே கிராஸ் ஆகலை. இதுவும் ஒரு காரணமாக இருக்குது நிஃப்டி கீழே இறங்கிறதுக்கு. இது நம்ம ட்ரெண்டிங் ஓஏயில் 3 மினிட் டைம் ஃப்ரேமில் டேட்டாவோ ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து 9:51 வரைக்கும் ஓஏ ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னா மார்க்கெட் அப் சைடு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. சேம் அதே கண்டென்ட் தான் இந்த இடத்துல நமக்கு கிராஃபாகவும் காட்டுது. அதுக்கப்புறமா 9:51க்கு மேலே கிராஸ் ஆன டேட்டா இந்த இடத்துல பாருங்கள். 9:51க்கு மேலே 9:54லேருந்து கிராஸ் ஆன டேட்டா பாருங்கள். உங்களுக்கு டேட்டா ரெட் கலர்ஸில் வரும். உங்களுக்கு மார்க்கெட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகிற வரைக்குமே ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்றதா நமக்கு வந்திருக்கு. எந்த இடத்துலையுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை. மார்க்கெட் ஒன் சைட் ரேலி அப்படின்றதுக்கு இந்த புட் கால் ரேஷியோ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி டேட்டா அடிப்படையில் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அது மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 20 டேஸ் லைவ் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த 20 டேஸ் லைவ் கிளாஸில் டேட்டா எப்படி எல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த சேஞ்சஸை பயன்படுத்தி நம்ம எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னாக்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.